கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன அவர் எப்படி விடுதலை பண்ணுனா, எந்த மாதிரிக்குல அவர் விடுதலையை கொடுத்தார்னு உங்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லி உங்களுக்கும் அந்த விடுதலையை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி தர பிரயாசப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறா, என்னை விட சின்னவங்க கிட்ட இருந்து அவர் எனக்கு விடுதலையை வாங்கி தரல, நான் என்னிலும் பெரியவர்களா இருக்கிறாங்கப்பா, என்னிலையும் பலசாலிகளா இருக்கிறாங்கப்பா, என்னிலும் பணம் படைச்சவங்களா இருக்கிறாங்கப்பா, என்னிலும் பணக்காரங்களா இருக்கிறாங்கப்பா, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தேவன் என்னை விடுவிச்சார் அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு சிலரையெல்லாம் நான் சந்திக்கும் போது தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவன் பார்க்கும்போது ஒரு நாள் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், படிக்க தெரியாது, பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, அவங்கள எல்லாம் விட பலவீனனா இருந்தேன், அவங்க எல்லாரும் பலனா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பார்க்கும்போது என்கிட்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவனை பார்த்த மாதிரியே தான் அவன் இருக்கிறான், ஆனால் அவன் என்ன பார்த்த மாதிரி நான் இல்லை. எங்கே பார்த்தாலும் உன் வீடியோ தான் வருது, எங்கே பார்த்தாலும் உன் போஸ்டராக தான் தெரியுது, எங்கே பார்த்தாலும் உன் சாட்சியாக தான் தெரியுதுன்னு அவன் சொல்கிறத பார்க்க முடியும். ஏன்னா அவனுக்கு முன்னாடி நான் பலசாலியானவன் அல்ல, பலவீனமாக இருந்த என்ன அவன் எல்லா காரியத்திலிருந்து என்ன தேவன் விடுவிச்சார். தேவ பிள்ளைகளே, பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞனுக்கும் அவர் என்னை விடுவிச்சார்னு இருக்கு. இது தாவீதுக்கும் பொருந்தும். தாவீதை விட சின்னவங்க கிட்ட போய் தாவீதுக்கு தேவன் விடுதலை கொடுக்கல. தாவீதை விட பெரியவனா இருந்த கோலியாத்துக்கிட்ட இருந்து தேவன் அவனை விடுவித்தார். பலத்த சத்துரு கிட்ட இருந்து விடுவிச்சா. மாறி மாறி பங்காளியும் பகையாளி ஆயிட்டான், சொந்தக்காரனும் பகையாளி ஆகி நிறைய எதிர்ப்புகளும் நிறைய போராமையும் நிறைய பிரச்சனையுமா தாவீது இருந்தபோது தாவீதை பலசாலி கிட்ட இருந்து விடுவித்தார், சத்துரு கிட்ட இருந்து விடுவித்தார், பகைஞங்கிட்ட இருந்தெல்லாம் விடுவித்தார். என்னையும் அப்படிதாங்க. இன்னைக்கு தேவன் என்னை நிலைநிற்க பண்ணினார் என்றால் என்னை விட சின்னதை ஜெயிச்சதுனால இல்லை, நான் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சதையெல்லாம் அவர் என்னை கொண்டு ஜெயிக்க வைத்தார். இன்னைக்கு உன்னையும் இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இதை எப்படி நான் சந்திக்க போறேன், இதை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற பார், என்னை விடுவிச்சவர் உன்னையும் விடுவிப்பார். தாவீதை விடுவித்தவர் உன்னையும் விடுவித்து உன்னை தேசத்தின் நடுவில் அவர் உயர்த்தி அழகு பார்ப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை கட்டி எழுப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.